Audio Jungle. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சாய்பாபா ஹோம்ஸ்லேருந்து மோகன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 3 BHK லக்ஸரி டியூப்ளக்ஸ் வில்லா தான் பார்க்க போகிறோம். அது எதற்கு தெரியுது இல்லைங்களா, அந்த டியூப்ளக்ஸ் வில்லா தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வில்லாங்க. ஃப்ரண்ட்டில் 2 வில்லா, பேக்கில் 2 வில்லா. பேக்கில் இருக்கக்கூடிய 2 வில்லா சேல் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இப்போ அவைலபிளாக இருக்குங்க. இது எங்கே இருக்குன்னா, வேங்கடமங்கலம் பெருமாள் கோவில் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டரில் கண்டிகை ஜங்ஷன் வருங்க. அந்த கண்டிகை ஜங்ஷனுக்கு முன்னாடி லெஃப்ட் திரும்பினோன்னா வேங்கடமங்கலம் பொன்மார், அப்படியே வந்துட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா மேடவாக்கம் வந்துடலாம், ரைட் எடுத்தால் மாம்பாக்கம் போய் திரும்ப ஓஎம்ஆரில் கனெக்ட் ஆகிடும். இதோ தெரியுது இல்லைங்களா, இதுதாங்க. இது வந்து பஸ் ரூட்டுங்க. இது வந்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குங்க. இங்கேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர், கேளம்பாக்கம் எல்லாத்துக்குமே வந்து பஸ் வசதி இருக்குது. இது வந்து பஸ் ரூட்டுங்க. இந்த பக்கம் நேராக போனால் வண்டலூர் போயிடலாம். இந்த பக்கம் அதை தெரியுது இல்லைங்களா, இந்த பக்கம் நம்ம போனோம்னாக்கா ஸ்ட்ரைட்டாக போனால் பொன்மார் வந்துடும். பொன்மார் வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸுங்க பொன்மார் ஜங்ஷன். அந்த பொன்மார் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் திரும்பினா மேடவாக்கம் போயிடலாம், ரைட்டு திரும்பினா மாம்பாக்கம் போயிடலாம். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க. எதிர்க்க தெரியுது பார்த்திங்களா, அது ஒரு அம்மன் கோவில். லெஃப்ட் சைடில் வந்து பெருமாள் கோவில், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோவில் இங்கே இருக்குங்க. வேங்கடமங்கலம் பெருமாள் கோவில்னால் ரொம்ப ஃபேமஸ். கிரவுண்ட் வாட்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பஸ் ரூட்டை ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு நல்ல லொக்கேஷனில் நல்ல வாட்டர் ஸ்பெசிலிட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து 960 சதுரடிங்க. 30 அடி அகலம், 32 அடி நீட்டுங்க. நல்ல ஒரு ஸ்கொயரான பீஸில் இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா 960 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1480 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து 2 அடி இடம் விட்டுருக்கு. பில்டிங் பிளான் அப்ரூவ்டுமே இருக்குது, லேண்ட் அப்ரூவ்டுமே இருக்குது, லோனுமே போய்க்கலாம். நம்ம எல்லா பேங்க்லேயுமே லோன் சேங்ஷன் ஆகுங்க. அதே மாதிரி இது கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. எல்லாமே வந்து செங்கல் தான், நல்ல மெட்டீரியல், எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. பாருங்க, ஒரு பெரிய கவர்டு கார் பார்க்கிங்க. இனோவா காரே நம்ம வந்து இதில் நிறுத்திக்கலாம். கீழே வந்து செப்பரேட் சம்பு, செப்டி டேங்க்கு, செப்பரேட் மோட்ரு, ஒரு தனி இண்டிபெண்ட் வீடுங்க தாங்க இது. ஹாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாலுங்க. 16க்கு 14ங்க ஹாலோட சைஸு. எல்லாமே 4x2 வெர்டிஃபை டைல்ஸ். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸ் அமைஞ்சிருக்குங்க. நல்ல வெளிச்சமாக இருக்கும், நல்ல காத்தோட்டமான ஒரு வீடுங்க இது. நல்ல தரமான முறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஹால்லேருந்து இது தெரியுது இல்லைங்களா, இந்த ஸ்டெப்ஸில் மேலே போனோன்னா 2 பெட்ரூமு, 2 பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூமு, ஒரு சிட் அவுட் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இது ஒரு பெட்ரூமுங்க. இது தெரியுது இல்லைங்களா, இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமே நல்ல பெரிய ஒரு பெட்ரூமுங்க. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 14. இது வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க், ஒரு கபோர்டு, லேப்ட்டு எல்லாத்துக்குமே வந்து வுட் ஒர்க், எல்லா இதுக்குமே வுட் ஒர்க் பண்ணியாச்சு. நீங்கள் நேராக வந்து பால் காய்ச்சிட்டு அப்படியே வீடு கொடுத்தனம் பண்ணலாங்க. இந்த படிக்கட்டுக்கு கீழே வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் இருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரூம் ஒட்டியுமே ஒரு கிச்சன் இருக்கும். கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 10ங்க சைஸு. நல்ல ஒரு ஸ்பேசஸான ஒரு கிச்சன் தான். கிச்சனில் வந்து எல்லாமே மாடலர் கிச்சன். கீழே வந்து எல்லாமே வுட் ஒர்க்கெல்லாம் பண்ணியாச்சு. மேலே லேப்ட்டுமே வுட் ஒர்க் பண்ணியாச்சு. சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வகைகள் அந்த மாதிரி வைக்கிறதுக்குமே வந்து தனியாக ஒரு கபோர்ட்லேயுமே வுட் ஒர்க்கும் பண்ணியாச்சுங்க. எல்லாமே ஆல் இன் ப்ளஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் உடனே வந்து பால் காசுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் வாங்க. அது கீழே தெரியுது பார்த்திங்களா, அது ஒரு தனியாக ஒரு பாத்ரூமுங்க. இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த பாத்ரூம்லாம் வந்து கிளாஸ் செட்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. எல்லாமே வந்து பேரிவர் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வேணுனாலும் வெஸ்டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியன் வேணுனாலும் இந்தியன் டைப்பில் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 பெட்ரூம், அதில் இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸுங்க. எல்லாமே வந்து 16க்கு 12ங்க. 2 பெட்ரூமே வந்து 16க்கு 12 பெட்ரூமோட சைஸு. இதுலேயுமே வந்து ஒரு லேப்ட்டு, கபோர்டு, அதையுமே வந்து வுட் ஒர்க் எல்லாமே பண்ணி ரெடியாக இருக்குது. இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமுங்க.
அந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 5ங்க. இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று இந்தியன் ஐடியா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2மே வெஸ்டர்ன் வேணும் அப்படின்னா கூட நம்ம 2மே கூட வெஸ்டர்ன் பண்ணிக்கலாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சொந்த வீடு எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்குமே தெரியுங்க. இது இன்னொரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான், 16க்கு 12 பெட்ரூம் சைஸ். நல்ல பெரிய பெட்ரூம் அது. 2 பக்கமே பெரிய பெரிய ஜன்னல், நல்ல காற்றோட்டமாக இருக்குங்க. இதுலேயுமே வந்து ஒரு கபோர்டு லேப்ட் இருக்கும், அதையுமே வுட் ஒர்க் பண்ணியாச்சு. இதில் ஒரு அட்டாச் பாத்ரூமு. எல்லாமே குவாலிட்டி, எல்லாமே பேரிவர் தான். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர் தாங்க. இதுல இந்த ரோடு மெயின் ரோடு தெரியுது பார்த்தீங்களா, மெயின் ரோடுங்க. இது பஸ் ரோடு. இது எவ்ரி ½ அன் ஹவர் 1 ஹவருக்கு பஸ் இருக்குது. நம்ம வந்து எல்லாம் தாம்பரம் போனாலும் போய்க்கலாம், இந்த பக்கம் வந்து மேடவாக்கம் போனாலும் போய்க்கலாம், எல்லாத்துக்குமே பஸ் வசதி இருக்குங்க. இது வெளியே வந்தோன்னாக்கா ஒரு சிட் அவுட் ஒன்று வந்துடுங்க. ஈவினிங்கில் அப்படியே வந்துட்டு ஒரு காத்தோட்டமாக உட்காரலாம். நல்ல ஒரு பெரிய ஒரு சிட் அவுட்டு தெரியுது பார்த்தீங்களா, நல்ல ஒரு லொக்கேஷனுங்க இது. இங்கே ஐடியில் வேலை செய்கிறவங்க, இந்த பக்கம் கம்பெனிகளில் மகேந்திரா சிட்டி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து நல்லா சூட் ஆகும் இந்த வீடு. இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குமே பஸ் இருக்குங்க. இப்போ இந்த ஏரியா தான் நல்ல டெவலப் ஆகுதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 இயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வாங்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு விலை ஏறிட்டே இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பாருங்கள். இந்த இடம் பிடிச்சதுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நல்லதுங்க.